நடிகை பாவனா கடத்தல் வழக்கில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பிடம் 13 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றுள்ளது. அவரது நண்பரும் இயக்குநருமான நாதிர் ஷாவிடமும் விசாரணை நடந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி படப்பிடிப்பு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு காரில் திரும்பிய போது நடிகை பாவனா கடத்தப்பட்டார். 2 மணி நேரத்திற்கு மேலாக காரில் துன்புறுத்தலுக்கு ஆளான பாவனா கொச்சி அருகே வரும்போது தப்பி வந்து தனது நண்பர் வீட்டில் தஞ்சமடைந்தார். திருமண நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் பாவனா துணிச்சலாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து இந்த வழக்கு சூடுபிடிக்க தொடங்கியது. பல்சர் சுனி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கடத்தலின் பின்னணியில் நடிகர் திலீப் இருக்கிறார் என்று தகவல் வெளியான நிலையில் இன்று வரை அதனை திலீப் மறுத்து வருகிறார். இந்த சூழலில் சிறையில் இருக்கும் பல்சர் சுனியின் நண்பர் விஷ்ணு என்பவர் நடிகர் திலீப் ஒரு பெரும் தொகை தந்தால் அவரது பெயர் வழக்கில் சேர்க்கப்படாது என்று திலீப்பின் நண்பர் நாதிர் ஷாவுக்கு தொலைபேசி வழியில் மிரட்டல் விடுத்ததாக சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏடிஜிபி சந்தியா தலைமையிலான குழு அலுவாலா போலீஸ் கிளப்பில் வைத்து திலீப்பிடம் நேற்று பகல் 12:30 மணிக்கு விசாரணை தொடங்கியது. நள்ளிரவுக்கு மேல் 1 மணி அளவில் விசாரணை முடிந்தது. வழக்கு தொடர்பாக அனைத்தும் விசாரிக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவைப்பட்டால் மீண்டும் திலீப் விசாரணைக்காக அழைக்கப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். திலீப்பின் நண்பரும் இயக்குநருமான நாதிர் ஷா மற்றும் திலீப்பின் மேலாளர் அப்புண்ணி ஆகியோரிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின் பேசிய திலீப் தன் மீது எந்த குற்றமும் இல்லை என்றும் விரைவில் உண்மை வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார். மலையாள திரையின் முக்கிய நட்சத்திரங்களிடையேயான இந்த வழக்கை கேரளாவே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணா.